அனைவருக்கும் விக்டர் டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே விரைவில் வர இருக்கின்ற டிஆர்பி பாலிடெக்னிக் விரைவில் தேர்வு குறித்து முழு விவரங்களை காணலாம். இதுவரை நீங்கள் விக்டர் டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப்பை பார்த்து பயன்பெறுங்கள். எங்களது நிறுவனமான விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைஸ் செல்லலாம். கம்மிங் சூன் அதனுடைய நோக்கம் அனைவருக்கும் பாலிடெக்னிக் லெக்சரர் அனைவருக்கும் அனைவரையும் கைடன்ஸ் டு கிராக் மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்கி வருகிறது. இப்பொழுது நாங்கள் விக்டர் டுடே எஜுகேஷன் என்ற இணையதளத்தை ஆரம்பித்துள்ளோம். அதில் 13 வகையான கல்வி சேவையை எக்ஸாம் இப்பொழுது எப்பொழுது இந்த நோட்டீஸ் வரும் அப்படின்றால், நீண்ட காலத்துக்கு முன்பாக டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் போட்டாங்க. இப்போ விரைவில் 2026 வர இருக்கிறது. டோட்டு பாலிடெக்னிக் கல்லூரி டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கணக்கு எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பியில் எல்லா போஸ்டும் போட போகிறாங்க. அதோட அறிவிப்பு எப்பொழுது வரும்? விரைவில் வரும். பொறியியல் மற்றும் பொறியியல் இல்லாத பணியிடங்கள் பணிகளை எத்தனை என்பது தெரியும். பாடத்திட்டம் தேர்வு முறை குறித்து முன்னேற்பாடாக நாம் படித்து நோட்டிபிகேஷன் வந்த பிறகு படிக்கிறது அவ்வளவு உத்தேசம் அல்ல. நீங்கள் உழைக்காவிடில் கனவு பலிக்காது. ஆகவே நீங்கள் தனித்திருக்கவில்லை. ஓய்வு பெற்ற நிபுண பேராசிரியராக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக உள்ளோம். இப்பொழுது டிஆர்பி லெக்சரர் 2025 எக்ஸ்பெக்டட் என்ன போட்டாங்கன்னு பாருங்க. ரெக்ரூட்மெண்ட் பாடி யாரு? டிஆர்பி. போஸ்ட் நேம் லெக்சரர். குவாலிஃபிகேஷன் என்னன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இன்ஜினியரிங்ல அல்லது டெக்னாலஜியில 60% இருக்கணும், அவ்வளவுதான். ஏஜ் 57 வயசு இருக்க வரைக்கும் இருக்கலாம். செலக்ஷன் மெத்தட் என்னன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அப்புறமேல் சர்டிஃபிகேட், அப்புறமேல் இன்டர்வியூ. சரியா? உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தோம்னா 150 இன்ஜினியரிங், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி, 2 மார்க் டைப், 10 ஜெனரல் நாலேஜ். சம்பளம் ஸ்டார்டிங் 56 பிளஸ் டிஏடிஏ அது இது எல்லாம் டிஆர்பி கிட்டத்தட்ட 75,000 வேலைக்கு சேர்ந்த என்ன போஸ்ட் மாசத்துல சம்பளம். வாட்ஸ்அப் வழியா போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் செலக்ஷன் process என்னன்னா அந்த அளவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பொழுது நேரடியாக சிலபஸ். ஒரு விஷயம் என்னன்னா என்னென்ன சிலபஸ் பாத்தீங்கன்னா 15 வகையான போஸ்ட். பிஇ முடிச்சு, எம்இ முடிச்சு, இதுல எத்தனைன்றது இன்னும் தெரியல. சரிங்களா? சிவில் இன்ஜினியர், நான் டெக்னிக்கல் முடிச்சீங்கன்னா மெக்கானிக்கல், பிஹெச்டி இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சர்டிபிகேட். ஈஸி அதுக்கு இன்ஸ்ட்ருமென்டேஷன் காட்டுனீங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஆகவே எந்த அளவுக்கு டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி. இப்ப வாங்க, இப்ப நான் லேர்னிங் ஸ்டாட் நான் இன்ஜினியரிங், அதுல என்னன்னா இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்புறம் காமர்ஸ் இந்த வணிக கல்வின்ற ஒரு பாடத்துக்கு அவங்க வருவாங்க. இப்ப என்னன்னா 10 இன்ஜினியரிங், 5 நான் இன்ஜினியரிங், லேர்னிங். எக்ஸாம் ஓரியன்டட் ப்ராக்டிஸ் அண்ட் அசஸ்மெண்ட். இது எக்ஸாம் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜினா ரெகுலர் டிஆர்பி மாடல் டெஸ்ட் எழுதுங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1 வேர்ட் ஆன்சர் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைம் பவுண்டு, அந்த எக்ஸாம் மார்க் எக்ஸாமுக்கு டைம் பவுண்டு எவ்வளவு நேரத்தில் எழுதி முடிக்கிறீங்கன்ற இதுல போட்டித் தேர்வுல முக்கியமான விஷயம் ஒன்று தான். எல்லாரும் போட்டித் தேர்வு எழுதுறாங்க, லட்சம் பேர் எழுதுறாங்க. லட்சம் பேரும் பாஸ் பண்றது கிடையாது. யார் பாஸ் பண்றாங்க? எழுதி விரைவாகவும் துல்லியமாகவும் எழுதுற விஷயத்துல தான் பாஸ் பண்றாங்க. தேர்வு எழுதி விரைவாகவும் துல்லியமாக சிலபஸ் தான் பாஸ் பண்றாங்க. அது எப்படி அந்த விரைவா துல்லியமா செய்ய முடியும்? முயற்சி, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, நிச்சய வெற்றி. ரைட்டுங்களா? இப்ப பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ், நீ எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி படிப்படியா டைரி எழுதி நீங்க பாருங்க. வாங்க
இப்போ சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் 16 யூனிட் இருக்கு, ரைட்டுங்களா? இந்த 16 யூனிட்ல யார் யாருக்கு வந்து இந்த டீட்டெயில்டு சிலபஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து நான் கடைசி ஸ்லைடில் சொல்கிறேன். யூடியூப் வாயிலாவோ வாட்ஸ்அப் வாயிலாவோ வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்கொயரி ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சிலபஸ் உங்கள் மெயிலுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், சரிங்களா? அது ஒவ்வொரு 4 பக்கம் வரும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 25 யூனிட், சிவில் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ 16 யூனிட் இருக்கு. தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர் 16 யூனிட் இருக்கு. அடுத்து வாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 17 யூனிட் இருக்கு. ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் 16 யூனிட் இருக்கு. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் 9 யூனிட். இப்ப பிரிண்டிங் டெக்னாலஜி 9. சரியா? இங்கிலீஷ் 10 யூனிட். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எம்ஏ இங்கிலீஷில் இருக்க சிலபஸ் தான். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தொலைநிலை கல்வியிலும் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த சிலபஸை கவர் பண்ணியிருப்பாங்க. ஆகவே நீங்கள் சிலபஸை மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி எம்எஸ்சி 9 மேத்ஸ் 9 யூனிட். இதில் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் படித்த எம்எஸ்சி மேத்ஸ்காரங்க இந்த சிலபஸ் கட்டாயம் கவர் பண்ணும். வெளியே போகாது. அதுபோல பிசிக்ஸ் 10 யூனிட். சரிங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி 11.
இப்போ பார்த்தீங்கன்னா காமர்ஸ் படித்தவங்க டைப்புக்காக வணிக கல்வி அவர்கள் வந்து டிப்ளமா இன் காமர்ஸ் எஜுகேஷன், அப்புறம் வந்து ஒரு வருஷம் கோர்ஸு சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது, 3 வருஷம் டிப்ளமா இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ 1 வருஷம் டிப்ளமா படித்தாங்கன்னா அவங்க +2க்கு சமமானவங்க. 3 வருஷம் படித்தாங்கன்னா அவங்க வந்து நேரடியாக எங்கே சேர்ந்துடலாம், இதுக்கு சேர்ந்துடலாம். 1 வருஷம் முடிஞ்சு பாருங்க, எக்ஸாம் டேட்டு காலேஜில் பிகாம் லாஸ்ட் டேட் 3 வருஷம் அவங்க பிகாம் ப்ராக்கெட்டில் கம்ப்யூட்டர் காமர்ஸ் எஜுகேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. சரியா? இதுக்கு 10 யூனிட் இருக்குது. இது என்னன்னா காமர்ஸ் படித்தவங்க இதுக்கு வாத்தியாராக வரலாம். அதற்கான இதுதான் இது. சரிங்களா? ஆனால் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே சொல்லுவது தான் விக்டரி டுடே. அவ்வளோதான். இப்போ வந்து யாருக்காவது சிலபஸ் வேணும்னா யூடியூப்பு, ஃபோனு, வாட்ஸ்அப்பு, வெப்சைட்டில் நீங்கள் போய் ஃபில்லப் பண்ணி என்கொயரி ஃபார்மை ஃபில்லப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலும் ஆலோசனைகளும் படும். வணக்கம். இந்த காணொளியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், ஃபவுண்டர் சேர்மன் விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்தினுடைய லட்சியம் விடாமுயற்சி, தொடர்பயிற்சி, வெற்றி நிச்சயம். ஆகவே உங்களை மீண்டும் சந்திக்கும் போது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரராக சந்திக்கின்றேன். நன்றி.